ஒரு பெரிய பசுமையான காட்டில் ஒரு நல்ல மனம் கொண்ட யானை வாழ்ந்து வந்தது. அந்த யானை மிகப் பெரியது, ஆனால் அதன் மனம் மிகவும் மென்மையானது. அதே காட்டில் ஒரு சின்ன குட்டி எலியும் வாழ்ந்தது. அது அளவில் சிறியது, ஆனால் மிகவும் புத்திசாலி. ஒரு நாள் காட்டில் எல்லா விலங்குகளும் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தன. யானையும் ஒரு பெரிய மரத்தடியில் அமைதியாக நின்று கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் குட்டி எலி அந்த இடத்துக்கு வந்தது. அது சற்று விளையாட்டாக யானையின் கால் அருகே ஓடிக்கொண்டிருந்தது. யானைக்கு அது பிடிக்கவில்லை. அது சத்தமாக கால்களை அசைத்தது. குட்டி எலி பயந்து நின்றது. அந்த நேரத்தில் எலி மனதில் ஒரு எண்ணம் வந்தது. நான் சிறியவனாக இருக்கலாம், ஆனால் என் அறிவு பெரியது என்று அது நினைத்தது. அது யானையிடம் எந்த கோபமும் வைத்துக் கொள்ளவில்லை. அமைதியாக அந்த இடத்திலிருந்து சென்றது. சில நாட்கள் கழித்து யானை காட்டில் நடந்து கொண்டிருந்த போது அது தெரியாமல் ஒரு வேட்டைக்காரன் வைத்திருந்த பெரிய வலையில் சிக்கிக் கொண்டது. யானை எவ்வளவு முயன்றும் அந்த வலையிலிருந்து வெளியே வர முடியவில்லை. அது மிகவும் பயந்து போனது. உதவி கேட்க யாரும் அருகில் இல்லை. அந்த நேரத்தில் அந்த வழியாக குட்டி எலி ஓடி வந்தது. யானையை வலையில் சிக்கியிருப்பதை பார்த்தது. யானை பெரியது, எலி சிறியது. ஆனால் எலிக்கு பயமில்லை. அது உடனே யானையை சுற்றியிருந்த வலையை பார்த்தது. தன் கூர்மையான பற்களால் மெதுவாக மெதுவாக வலையை கடிக்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் வலை கிழிந்தது. யானை சுதந்திரமாக வெளியே வந்தது. யானை மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. அது எலியை பார்த்து தன் மனதில் நன்றி உணர்ந்தது. அந்த நாளிலிருந்து யானை எலியை மதிக்கத் தொடங்கியது. எலி சிறியதாக இருந்தாலும் அது செய்த உதவி மிகவும் பெரியது.